இந்த வீடியோ சண்டே மார்னிங் எடுத்தது. ஊருக்குலாம் போயிட்டு வந்ததுனால எனக்கும் ஷாம் குட்டிக்கும் ஒரே கோல்டாக இருக்குது. ஸோ அதனால் வீட்டிலேயே வெத்தலை கசாயம் ரெடி பண்ணி டீக்கு பதில் காலையில் வெத்தலை கசாயம் தான் குடித்தோமே. குடிச்சு முடிச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இன்றைக்கி சண்டேன்றதுனால சரி முட்டை தோசை ஊற்றி சாப்பிட்லான்ட்டு முட்டை தோசையும் சைடிஷ்க்கு தக்காளி தொக்கும் தான் சாப்பிட்டோமே. ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து இன்றைக்கி சிம்பிளாக தான் மிளகு ரசம் தான் சாப்பிட்டோம். ஆஃப்டர்நூன் லஞ்சு வந்து வீடியோ ஷூட் பண்ணலை. சரி ஈவினிங் போல் வந்து சந்தைக்கு போயிட்டு வரலான்ட்டு. ஏன்னா வீட்டில் எந்த ஒரு வெஜிடபிள்ஸும் இல்லை, அது இல்லாமல் குழந்தைக்கு வந்து ஃப்ரூட்ஸும் இல்லை. சரி சந்தையில் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலான்ட்டு நானும் மாமா ஷாம் கூட தான் போயிருந்தோமே. ஃப்ரூட்ஸ்லாம் விலை கம்மியாக தான் இருந்துச்சுன்ட்டு சந்தைக்கு போயிட்டு தேவையான ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. சரி கீரை புதினாலாம் ஃப்ரெஷ்ஷாகவே கிடச்சிதுன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். சரி வாங்கிட்டு வந்த உடனே வந்து கையோட கையை இதை க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலான்ட்டு உட்காந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். கீரை புதினாலாம் தனித்தனியாக க்ளீன் பண்ணி அது தனியாக ஒரு கவரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். தக்காளியும் சுத்தமாக வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலான்ட்டு தனியாக வச்சுருக்கேன். வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு பவுலில் தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு விளாகில் பார்க்கலாம். பாய்.